எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மிதுன ராசி மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, அல்லது லக்னம் எதுவானாலும் ராசி மிதுனமாக இருக்கும்போது உங்களுக்கு அற்புத பாக்கியச்சனியினுடைய நிம்மதியான காலத்திற்குள் நுழைகிறீர்கள். அப்படிப்பட்ட காலத்தில்தான் 2024 புத்தாண்டானது பூக்கிறது. ஆகையினால் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2024 பதிவினை தருகின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. அதனோடு கூட அவ்வப்போது கிரகங்களை பற்றிய அது தரக்கூடிய அனுகூல நிலைகளையும், ஒருவேளை அனுகூலமில்லாமல் இருந்தாலும் கூட எப்படி அந்த நேரத்திலே கவனமாய் நாம் நம்முடைய நாட்களை கழிப்பது என்பதை பற்றிய தொடர் கணிப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் தொடர்ந்து அனைவரும் பயனடைய சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனை ஆன் செய்யுங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மிதுன ராசி மண்டலம் என்பது மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்தின் 1 முதல் 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள், இவை கொண்டதுதான் மிதுன ராசி மண்டலம். உங்களுடைய மனம் என்பது ஒரு தும்பை பூவை போன்று அழகாக இருக்கிறது. அதேபோல் ஒரு விஷயத்தை எடுத்தால் அந்த விஷயத்தை முடிக்க வேண்டும் என்று எப்போதுமே மனதிலே நினைத்திருப்பீர்கள். நீங்கள் நினைத்தால் சாதிக்க முடியாத ஒன்று இல்லை என்று எதை சாதிக்க முடியுமோ அதை தேர்ந்தெடுத்து கௌரவத்தோடு நீங்கள் நடக்க வேண்டும் என்று நினைப்பதில் வல்லமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களே, உங்களுக்கு தொடர்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சென்று கழிந்து அஷ்டமச்சனி முற்றிலுமாக விலகி இப்போது நல்லதை தர துவங்கி இருக்கிறது என்பதை மனதிலே நிலைநிறுத்தி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். மேலும் சனி பகவான் உங்களுடைய ராசி மண்டலத்திலே இருக்கக்கூடிய திருவாதிரை, இந்த திருவாதிரை என்பது ராகுவினுடைய அற்புதத்தை எல்லாம் உங்களுக்கு தரும். அதேபோல் மேலும் ஒரு நட்சத்திரமான சதய, அந்த நட்சத்திரத்திலே சதயச்சனியாக சனி பகவான் மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போது பாக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். சனி பகவான் பார்வை பலத்தின் மூலமாக நிச்சயமாக சில இடங்களிலே லாபம் வரக்கூடிய நிலைகளிலே இருந்த கெடுதல்களை எல்லாம் அகற்றுவார். அப்படி என்றால் லாபம் வரும். ஆகையினாலே வீடு தேடி வரும் பணமழை என்றும் அபார யோகம் என்றும் ஏன் தருகிறேன் என்றால், இந்த ஒரு விஷயம் அற்புதத்தை நிச்சயமாக உங்களுக்கு தரும். அது மட்டுமல்ல, 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒரு தொழில் வளத்தை உங்களுக்கு தரும். ஒருவேளை முழுவதுமாக சட்ட ரீதியாகவும் உங்களுடைய மன சாட்சிக்கு அற்புதமான நிலையிலும் உங்களுடைய தொழிலை நடத்துகிறீர்கள் என்றால் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். பங்கு சந்தையிலே முதலீடு செய்திருந்தீர்கள் என்றால், அல்லது இந்த நேரத்தில் செய்கிறீர்கள் என்றால் வருங்காலத்திலே மிகப்பெரிய தனலாபத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். பழைய இதற்கு முந்தைய ஏதேனும் முதலீடுகள் இருந்தாலும் கூட அதிலிருந்து லாபம் வரக்கூடியதாய் பொதுவாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. இன்றைய முதலீடு நாளைய பெரும் பண குவியலாக மாறும். ஆகையினால் தான் வீடு தேடி வரும் பணமழை என்று தலைப்பிலே தந்திருக்கின்றேன். மாதத்தின் தொடக்கத்திலே 12ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய பார்வை மற்றும் புதனுடைய பார்வை என்பது அங்கு 12ஆம் இடத்திலே செலவு அயன சயன போகத்திலே லக்ஷ்மி கடாட்சத்தை நிறைக்கிறது. ஆகையினாலே பயணங்கள் மூலமாக அற்புதம், வீட்டிற்கு தேவையான சொகுசு வாகனம், சொகுசு வசதிகளை எல்லாம் வாங்கி குவிப்பதற்கான வாய்ப்புகளை ஜனவரி 2024 உங்களுக்கு அற்புதமாய் தருகிறது. குடும்ப உறவிலே அங்கு காதலை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். புதியதாக திருமணமாகி இருந்தாலும் சரி, அல்லது திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் சரி, ஏனென்றால் காதல் விஷயத்திலே கை கொடுக்கக்கூடிய கிரகநிலைகளாக தோன்றுகிறது. அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஏதேனும் ஒரு ஏற்ற தாழ்வு செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை, சூரியன் இருக்கக்கூடிய நிலைகளின் காரணமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகையினாலே உக்கிர முயற்சி, தீவிர முயற்சிகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணை மீது நீங்கள் செலுத்தும் போது உங்களுடைய கோபத்தை அவர்கள் மீது செலுத்துகிறீர்கள். அல்லது நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து அவர்கள் அதை ஜெயித்து காட்ட வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தை மிதுனராசி என்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை மீது வைத்தீர்களே என்றால் அது உங்களுக்கு ஒரு வம்பாக, ஒரு விவாதமாக மாறக்கூடும். ஆனால்
அந்த புதிதாக காதல் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார் அல்லவா, அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படி ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்ளும் போது இல்லறம் நல்லறமாக செழிக்கும். அவர்கள் சொல்வதை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை மட்டும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் 2024 புத்தாண்டு பூக்கக்கூடிய அந்த ஆங்கில புத்தாண்டு அதிலே முதல் மாதத்திலே நிச்சயமாக உங்களுக்கு தேவை. காரணம் என்னவென்றால், இந்த 7ஆம் வீட்டிலே சூரியன் செவ்வாய் இவையெல்லாம் வருவது ஏதேனும் குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய பார்ட்னர்கள், வியாபாரத்திலே வேலை செய்யக்கூடிய இடத்திலே உங்களுக்கு உடன் வேலை செய்பவர்கள், இவர்கள் மூலமாக வாக்குவாதமோ வம்போ வராமல் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் வியாபாரம், வேலை இந்த துறைகளிலே சற்று கூடுதல் உழைப்பு என்பது உங்களுக்கு வேண்டும். வெளிநாடு போன்ற விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய தனலாபத்தை தந்துவிடக்கூடிய பண மழையை உங்களுக்கு நிச்சயம் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். தனுசு ராசியிலே சூரியன் செவ்வாய் இவையெல்லாம் இருப்பது என்பது சில சமயங்களிலே வியாபாரத்திலே நீங்கள் மிகப்பெரிய ஒரு தனலாபத்தை ஈட்டிவிடலாம் என்று முயற்சி செய்யும் போது அங்கு சற்று தடைகளை காட்டும். ஆனால் போகிற போக்கிலே எது நடந்தாலும் சரி என்று ஏற்ற தாழ்வுகளை சமாளிப்போம் என்ற மன உறுதியோடு செயல்படும் போது வணிகத்திலே எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கவனமாக கடந்து சென்று அந்த கவனமாக கடந்து சென்றதன் காரணமாக மிகப்பெரிய தனலாபத்தை பெற்றுவிடலாம். கல்வி, குரு பகவானுடைய அற்புத அருள் என்பது நிச்சயமாக மாணவர்களுக்கு இந்த மாதம் இருக்கிறது. உங்களுடைய கடின உழைப்பு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு நிச்சயமாக தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. சனி பகவானை வேண்டுவதன் மூலமாக மீனராசி என்பர்களே சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்வது, உங்கள் வீடுகளுக்கு அருகே இருக்கக்கூடிய ஆலயங்களிலே இருக்கக்கூடிய நவகிரக சன்னிதானங்களுக்கு சென்று வலம் வந்து வழிபாடு செய்வது, எல் தீபம் ஏற்றுவது, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதெல்லாம் மிகப்பெரிய அற்புதத்தை தரும். நல்லெண்ணெய் தீபம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியாத விஷயங்களை புரிய வைத்து மிகப்பெரிய மதிப்பெண் எடுப்பதற்கான வாய்ப்புகளை தரும். கல்வியிலே மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது இருக்கிறது. அதேபோல் காதலர்களாக இருக்கிறீர்கள் என்றால் திருமணத்தை நோக்கிய பந்தமாக நிச்சயமாக அது மாறும். அற்புதமாக உங்களுக்கு வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு ஏற்ற தருணமாக இந்த மாதம் அமையும். அதேபோல் 4ஆம் வீட்டில் கேது, 10ஆம் வீட்டில் ராகு, 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரியன், பின்னர் வரக்கூடிய செவ்வாய் இவையெல்லாம் பார்க்கும்போது இது சற்று நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மன அழுத்தங்களுக்கு மட்டும் இடம் கொடுத்து விடக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதனால்தான் காதலிப்பீர் என்று சொன்னேன். ஒருவருக்கொருவர் நல்லிணக்கம் என்பது விட்டு கொடுத்து செல்லும் போது வரும். இது உங்களுடைய அன்பின் குறைபாடு ஏதும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் ஏதேனும் ஒரு விஷயத்தில் பிடிக்கவில்லை என்று சண்டை இருந்தாலும் கூட யாரேனும் ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அது மிதுனராசி அன்பர்களே நீங்களாக இருங்கள். உங்களுடைய வேலையிலே உங்களுடைய மனநிலை எப்போதுமே லைட் வைத்திருக்கும் போது பிரச்சனைகள் எல்லாம் குறைந்தே காணப்படும். சுக்கிரன், புதன் போன்ற சுப கிரகங்கள் 6ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு உடல் நலம் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் சரியான நேரத்திலே உணவு, உறக்கம், தேவைக்கு அளவிற்கு ஏற்ற அளவிற்கு உணவு, உடற்பயிற்சி, தியானம் இவையெல்லாம் சிறப்பை தரும். குறிப்பாக ஜனவரி மாதம் பாதி வரை ஆரோக்கியத்திலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது மிக சிறப்பு. ஆரோக்கியத்திலே உங்களுடைய முழு கவனமும் இருக்க வேண்டும். நடைபயிற்சி செய்கிறீர்கள் என்றால் தினமும் அந்த குறித்த நேரத்திலே செய்வது சிறப்பை தரும். மீனராசி என்பவர்களே, இந்த ஜனவரி 2024 சந்திராஷ்டம தினங்களாக இருக்கக்கூடிய 11, 12, 13 ஆகிய தினங்களில் புதிதாக ஏதேனும் வேலையை துவக்குவதோ நீண்ட நெடுந்தூர பயணங்களை புதிதாக துவங்குவதோ தவிர்ப்பது நல்லது. எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீனராசி அன்பர்களுக்கு அவ்வப்போது ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள், கிரக மாற்றங்களை தொடர்ந்து பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.